நிறைய தெரிந்த முகங்கள். மாதேஷ் சார் வந்தது, அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போது நிறைய பேசிகிட்டு இருப்போம் சினிமாவை பற்றி. இன்றைக்கி வந்து அன்னைக்கு விட்டதை இன்றைக்கி ஆரம்பித்து நான் சொன்னேன், மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் டாக்கீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லா தெரியும். ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்புவோட சன்னுன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்து, ஏன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குதேன்னு பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாளும் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது வந்து ரொம்ப மெச்சூர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு. இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது தெரி பேப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. ஸோ அதனால் சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேற்றுக்கு நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சிது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி போடுவாங்க. கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்தும் வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய நன்றியெல்லாம் அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படங்களில் எல்லாரும் பார்த்து அவங்களோட ஃபேவரட் ஹீரோவை பார்த்து அந்த மாதிரி ஹிட் ஆகிறது தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ படங்களில் பாடல்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்கே கலைஞர்கள், பாடுறவங்க, இசையமைக்கிறவங்கலாம் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு எங்கே அவென்யூ இருக்குது? ஸோ
இந்த ஆல்பம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதில் நம்பர் 1 இருக்கிறவங்க உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா? சிங்கர்ஸ் தாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கும், திரைத்துறையை டிபெண்ட்டாக இருக்கும், நம்ம ஒரு ஆக்டரை டிபெண்ட்டாக இருக்கும், ஒரு டைரக்டரை டிபெண்ட்டாக இருக்கும், ஒரு ப்ரொடியூசரை டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணுது, ஜனங்க பாட்டு கேட்க தான் போகிறாங்க. அது எந்த மீடியமாக இருந்தா என்ன, அது திரைப்படமாக இருந்தா என்ன, அது வெளியில் ஆல்பமாக இருந்தானே. ஸோ ஆல்பம்ஸை நீங்கள் தான் ஜனங்க கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ஆல்பம் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடியிருக்கேன். நான் அதில் எதுக்கு பாடியிருக்கேன், ஜனங்களுக்கு பிடிக்கும்ன்றது தான் பாடியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பாடணுன்னா நான் ஃபிலாசபி பாடுவேன், சைக்காலஜி பாடுவேன், இல்லை வேறு ஏதோ பாடுவேன், இல்லை ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதில் பயங்கரமாலாம் பாடுவேன். ஆனால் அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல, அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நாள் என்னோடய சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோடய சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டுருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஹி செட், நீங்கள் தானே மலை பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன் நிஜமா தான்ட்டு. அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு, நான் ரஹ்மானோட ஃபேனு, நீ ரஹ்மானோட சிஸ்டராக இருக்கிறதுனால உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார். இப்படி தான் கதை ஓடின்னு இருக்கு ஃபுல்லாகவே. அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மணி சார். ஐவ் நெவர் தேங்க்ட் ஹிம் இன் எனி ஆஃப் த வாட் யூ சே ஸ்டேஜஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டேரக்டாக சொன்னதில்லை, பட் இஸ் டோல்ட் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கம் அண்ட் டெல் மீ ஹவு நைஸ்லி இஸ் என்கரேஜ் மீ அண்ட் த வே ஹி லைக் த வாய்ஸ் அண்ட் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை ஹி டசன்ட் வாண்ட் இன் சர்டன் பிளேசஸ் பை வாய்ஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் நான் முதல்ல ஒரு 4 லைன் தான் பாடினேன், விடைகொடை எங்கள் நாடேன்ட்டு. அப்போது மணி சார் வந்து ஐ பிலீவ் ஹி டோல்ட் ரஹ்மான் யார் இந்த வாய்ஸ்ன்ட்டு. அப்போது ரஹ்மான் நினச்சார் சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சிப்பாரோன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஃபுல் பாட்டும் பாட வச்சிருக்கலான்னு நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். ஸோ தட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. இட் மேட் மை டே தட் டே. அது மட்டும் இல்லை, அப்புறம் ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன். அப்புறம் சாரட்டு வண்டியில், தென் ஐ சாங் இன் கெடா கெடா கரி, then so many Mani sir combination in the Ponniyin Selvan 1ல கூட. ஸோ அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டாக தூக்கக்கூடாதுன்னு நினச்சிடுவாரோ என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இருந்துடும். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் ஃபார் சச் அ கிரேட் டைரக்டர் அண்ட் அண்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ரசிகர், அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர். அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ். என்னை வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவாக கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை மேலே நான் ஸ்டேஜில் பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார். ஸோ ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம் பிகாஸ் he did that to me. Of course Rahman, he made me sing from chorus till this, he has brought me, and thanks to Rahman. And now Komal Sharma is going to speak to us. The beautiful lovable Komal Sharma. எல்லாருக்குமே மதியம் வணக்கங்கள். ஏன்னா ரெஹானா மேமோட இசை பற்றி பேசுகிறதுக்கு வந்து சரஸ்வதி கீழே வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பட் அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ, ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸா ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை மேம், இது உண்மையான. ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ, எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதுவும். பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட், அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணோம். அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா லைக் எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம். ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா, நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம்
அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீன் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான். அது அவங்களோட மெக்னானிமிட்டி எனக்கு இவங்களோட இதில் நீங்கள் இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன். ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் அங்கே பண்ணியிருப்பாங்க. அது இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா? இல்லை, தமிழில் கூட நான் இப்படி பாடுவேன். 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம், இட்ஸ் டோட்டலி அன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷீ இஸ் பர்ஃபார்ம், எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும். ஒரு ஆல்பமோ ஒரு படமோ பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. நிறைய இப்போது ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் இதை எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங். பட் இன்னமும் இது வரைக்குமோ நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும், ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும், ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். மேம் பற்றி பேசிகிட்டே போகலாம். சுஹாசினி மேம் பற்றி சொல்லணும். மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம். லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீன். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட், ஒரு ஆக்டிங்கில் ஷீ இஸ் லைக் வாட் டு சே, அவங்க லெவலுக்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தா பண்ணது. லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட். நான் அது 100 வாட்டி கூட பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க. எமில் முகமது சச் அ அமேசிங் யங் டேலண்ட், அமேசிங்காக மியூசிக் பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் சார் சொல்லணும். எங்கள் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஜான் சார். ஏன்னா அவங்க துபாயிலேயே இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக. அங்கேருந்து இன்றைக்கி விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் நிறைய அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள், மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஐ நோ நீங்கள் பண்ணுவீங்க. எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ரெஹானா ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போது இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் ரீச்சஸ் ஆல் தி ஆடியன்ஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக். ஐ நோ நான் 13 வயசில் பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லோரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. என் பேரே பாப்ஷாலினின்னு பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் அகெயின் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் ரெஹானா, ஆல் தி பெஸ்ட் டு யூ ஃபார் யுவர் ஆல்பம். And I'm so happy to be on the same stage with Suhasini ma'am. Ma'am நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்ருக்காங்க. And she's such a sweetheart, such a down to earth person, and I had the great opportunity of working with her. And the actor and actress of this, Komal Sharma and Sanuj, ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் so beautiful. Both of you look great on screen and you have done a great job with the video. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். So I am wishing this whole தமிழில் நிறைய ஆல்பம் சாங் வந்துருச்சு. ஓகே, கல்யாணம் இது மேட்ரு.
மாத்திக்கலாம் மாலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது வர. இதுல என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க? இல்ல புதுசா சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் EDM இல்லையா? EDM ஜானர்ல நிறைய சாங்ஸ் வந்ததுல கொஞ்சம் தான் வந்திருக்கு. லிட்டில் மாடர்ன்னா சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, காலையில் ஒரு சாயந்தரமா ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா, கம்ப்ளீட்டாக அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சாங்கை கேட்கும்போது இமீடியட்டாக அவங்க மூட் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம். எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன். ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும். ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட். நான் என்ன பண்ணுமோ அதுக்கு நான் காமாக இருப்பேன். இட் மேக்ஸ் இஸ் காம். உங்கள் மேம் சொன்னாங்களே சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு, அந்த மாதிரி தான். எத்தனை உழைச்சிட்டு வர ஒடியூசே நம்ம விவசாயிங்க சாயந்தரம் இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தர்றது அந்த பாட்டு தான். அவங்க அந்த வேலையெல்லாம், அந்த களைப்பெல்லாம், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும்போது, அந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா களைப்பும் பறந்து போகுது. ஸோ அதனால நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. இது ஒரு ட்ரீம் தானே, ஒரு அடைய முடியாத லவரை பற்றி சொல்கிற ஒரு ட்ரீம் தான். அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை, ரகுமான் சார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட், அது பேசுறதை கேட்காது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் அதே மாதிரி பேசணுமா? கேட்காம நீங்கள் படபடன்னு நான் இருங்க. நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன் ஒரு காலத்தில். ஒரு ஜஸ்ட் ஒரு 20 days சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவாக இருந்தேன். ஸோ என்னை சின்மயி தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க. அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து ஆர்ஜேவானேன். ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார். அது என்னை இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. இல்லை, ரகுமான் சார் இதை வந்து பார்த்தாரா, கேட்டாரா இந்த சாங்கை? நான் அவர்கிட்ட அனுப்புனேன். அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேற, அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல. என் பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார். யார் காமிட்டாலும் தே வேர் ரியலி லவ்ட் இட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் த நியூ ஜென்ரேஷன் வில் லைக் இட். நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும், அதுக்கப்புறம் தான் என்ன உள்ளே சேர்ப்பாங்க. தெரியாது மேம், உங்கள் ஆசை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மேடம், நீங்க நிறைய பாட்டு பாடுறீங்க, நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஸ்க்ரீன்ல வரீங்க. ஏன் உங்க பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால ஸ்க்ரீன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் சார், இப்போ பாடுறவங்க தான் முக்கியம் சார். அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல சார், அவங்க வரணுமா இல்லையா சொல்லுங்க. என்னது அவங்க வரக்கூடாதா ஸ்க்ரீனில்? தப்பா? இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் கிட்ட கேட்டிருக்கீங்களா? சாரி, பிரதர் கிட்ட. சார் அவர் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? டேரக்டா என்னன்னா, இப்போ நீங்க டைரக்டும் பண்றீங்க. ஆமா. வந்து என்னன்னா, ஒரு மியூசிஷியனாவே வந்து பாட்டுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. என்னன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா, செலினா கோமஸ் நல்லா தெரியுறாங்களா, எல்லாரும் நல்லா தெரியுறாங்கல்ல, ஜஸ்டின் பீபர் நல்லா தெரியுறாரா? இல்லை, எஸ்பிபி சார்லாம் உங்களுக்கு தெரியும், சித்ரா மாலா எல்லாரும் தெரியும். இல்லை நான் இல்லை அவங்க ஸ்க்ரீனில் வந்து இப்போ எஸ்பிபி சாரும் ஸ்க்ரீனில் வந்து பண்ணியிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வேர்ல்ட் லெவலில் யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் 1 அங்கே இருக்காங்க. பட் இங்கே நம்ம ஒரு செகண்ட் கிரேடில் தான் இருக்கோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ படத்துலையும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. மியூசிஷியன்ஸ்லாம் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? மியூசிஷியன் பற்றி பேசுனீங்க. இப்போ லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. அவங்களுக்கும் அவென்யூ இருக்குது. அவங்க புக்ஸ் வெளியிட முடியும், அவங்க வந்து கவிதை வேறு இடத்துல பேச முடியும், கவி அரங்கம்லாம் இருக்குது, அதுலலாம் அவங்க வர முடியும். அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டாக பண்ண முடியும். டெஃபினட்டாக பண்ணலாம். அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம். வாட் இஸ் தட்? நான் வேண்டாம், நான் சொன்னேன். மேடம், வேர்ல்டில் சிங்கர்ஸ் வந்து வெளியில் தெரிய மாட்டாங்க, இசையமைப்பாளர்லாம் சொன்னீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகிட்டாங்க இங்கே நம்ம தமிழ் சினிமாவில். இப்போ இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? நல்லது. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் ஆக முடியாது சார். நான் என் பாட்டில் தான் ஹீரோயின், வேறு எதுலையும் இல்லை. அதுலேயே நான் வேறு ஹீரோயின் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்ணுறோம். நம்ம அந்த யங்ஸ்டர்ஸாக நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சனோஜியும் போட்டிருக்கோம். அந்த பாட்டு நான் பாடக்கூடாதா சொல்லுங்க? நீங்கள் கழிப்பு போட்டு தூங்குறதுக்காக தான் பாட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இளைஞரோட தூக்கம் கெடுக்கிற மாதிரி தான் இந்த பாட்டு வந்து. சில பேர் தூங்காமல் இருக்காங்களே, அவங்களுக்காக அது. தூங்கணும்னா அதுக்கு வேறு பாட்டெலாம் இருக்குது நிறைய. யா, சரி, அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது. யா,
இது ஆக்சுவலி டு டெல் யூ, நான் ரெஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணேன். ரெஹ்மான் ஸ்டுடியோவில் தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஓவராக பட்ஜெட் டேக்கிட்டு இருந்தது. ஸோ ரெஹ்மான் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணோம். இது ஐ திங்க் இட் கேம் அரவுண்ட் 7 lakhs இந்த பட்ஜெட். ஸோ மேம், பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ரெண்டுங்க நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து பல்லேலக்கா பாடின மலை பாடின ரெஹான்ரை விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹனான்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். அழகான பாடல். ஸோ யாராவது கேள்விகள் வேறு யாராவது இருக்கா? வேறு கேள்வி? இதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். பை த வே, இந்த டாப்பிக்லேருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். சாரி, இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன். ஐம் டேக்கிங் அட்வான்டேஜ், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். I've started one biryani shop in இது அபு சாலி ஸ்ட்ரீட். ஸோ அங்கே வந்து we have very nice biryanis. 1000 பிரியாணி கடை இருக்குது. ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது. ஏன்னா நாங்கள் பிரியாணி லவர்ஸ் நாங்கள். ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓவர் தேர். நீங்களாம் ட்ரை பண்ணலாம். மேம், I'm giving you sample. நீங்க சாப்பிட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சா சொல்லலாம். பாய்ஸ் படத்துல ரஹ்மான் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். I think so. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. Definitely you will all love it. நான் வெஜ், உங்களுக்கு வெஜ் வேணும்னா தனியா என்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாள் உங்களுக்கு வெஜ் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஷாப் நேம் வந்து கரீமா டைனிங் ஸ்பாட். எங்கள் அம்மா சாப்பாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீட்டுக்கு வரவங்களும் அவங்களோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையலை தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க. அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட்டியான கடை தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை சொல்லலைல்ல, ஆனால் உங்களுக்கு வேணும்னா ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம், விட்டுருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றோம், பாட்டு கேட்குறோம், சொன்னா தப்பா? ஆமாம், எஸ், ஸ்பான்சர்ட் பை கரீமா பிரியாணி. சூப்பர், தேங்க்ஸ். வாங்க சார், ப்ரெஸ் இல்லை, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா? வாங்க. Anything else you want to ask? Thank you. ஆக்சுவலி ரீல்ஸ் பண்ணி போடுறவங்களுக்கு ப்ரைஸஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் வியூட் ரீல்ஸ்க்கு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் இருக்குது 2 பேருக்கு. ஸோ அது நாங்கள் எந்த டேட் எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த டேட்டில் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சாங்குக்கு பிரியாணி கிடைக்கும், போடுங்க, நான் கொடுக்குறேன். என்னது? நோ மாத்திக்கலாம் மாலை. ஜோடியா சேர்ந்து நீங்க ஜோடியா சேர்ந்து கூடாது, யார் வேணா பண்ணலாம். 2 பேர் சேர்ந்து பண்ணுங்க, போறோம். கப்புள்ஸ்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்க கப்புள்ஸ்லாம் இப்போ பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ, இது வருத்தமான விஷயம்தான். அது வேணும்ட்டே பிரியணும்னு நினைப்பாங்களா? அவங்க யாரும் இல்லைல்ல. நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போகிறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. வேணும்ட்டே பிரியறதில்ல. அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.